70க்கும் மேற்பட்ட பெரும்பாவங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரும்பாவங்களில் ஒன்றுதான் மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்துகிறது. ஊதி பெரிதாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதே, இது கடுமையான தண்டனைக்குரிய ஒரு விஷயம், கடுமையான தண்டனைக்குரிய விஷயம். இதுக்குதான் அரபியில ஃபித்னான்னுவாங்க. ஃபித்னாவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் தெரியுமா? யாரெல்லாம் ஃபித்னாக்களை ஆங்காங்கே கலைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒரு விஷயத்தை நடந்து முடிந்து விட்டது என்று சொன்னால் திரும்ப திரும்ப அதை தோண்டி மக்களுக்கு மத்தியில் ஊதி பெரிதாக்கி மூமின்களுக்கு மத்தியிலே அல்லது கொள்கை உறவுகளுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களில் யார் ஈடுபடுகின்றார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான். எப்படி பதிவு செய்கிறான் தெரியுமா? அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். பெரும்பாவங்களில் ஒன்று ஒரு மனிதன் அநியாயமாக ஒருவனை கொலை செய்வது. பெரும்பாவங்களில் ஒன்று ஒரு மனிதனை ஒருவன் அநியாயமாக கொலை செய்வது. அந்த கொலையை விட மிகப்பெரிய குற்றம் எது தெரியுமா? அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல் என்றார். யார் சொன்னது? படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்றான், அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். கொலை செய்வதை விட குழப்பத்தை ஏற்படுத்துறியே, ஃபித்னாவை கலப்புறியே, அது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான் சகோதரர்களே. எனவே ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அதை ஊதி பெரிதாக்காமல் அதை அப்படியே எந்த உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்க, என்ன செஞ்சிடாதீங்க, பிரிவை ஏற்படுத்திடாதீங்க என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லி காட்டுகின்றான். எனவே அதையும் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.